வணக்கம் நண்பர்களே. இன்று 20 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை வேலை, பணம், குடும்பம், ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு விரிவாக பார்க்கலாம். மேஷம். இன்று தைரியமான முடிவுகள் வெற்றி தரும். வேலை மற்றும் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்தில் ஆதரவு உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். ரிஷபம். பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். பழைய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடல் நலத்தில் கவனம் தேவை. மிதுனம். பேச்சு மற்றும் தொடர்பு மூலம் சாதனை. புதிய அறிமுகங்கள் உதவியாக இருக்கும். பயண வாய்ப்பு உண்டு. மன உற்சாகம் அதிகரிக்கும். கடகம். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் அமைதி கிடைக்கும். தாயாரின் ஆலோசனை வழிகாட்டியாக இருக்கும். சிம்மம். வேலை மற்றும் சமூக வாழ்வில் முன்னேற்றம். தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். அகந்தையை தவிர்த்தால் வெற்றி உறுதி. கன்னி. வேலைகளில் கவனம் அவசியம். திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மை. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானம் சமநிலையில் இருக்கும். துலாம். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். பழைய கருத்து வேறுபாடுகள் தீரும். கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி. விருச்சிகம். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்க வேண்டும். தொழில் விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். தனுசு. புதிய முயற்சிகள் வெற்றி தரும். கல்வி மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்களில் நன்மை. நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மகரம். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கும்பம். புதுமையான யோசனைகள் நடைமுறைக்கு வரும். குழு பணிகளில் வெற்றி. பொருளாதார நிலை மேம்படும். மீனம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள். மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் இனிய தருணங்கள். எதிர்பாராத நன்மை ஏற்படும். இன்றைய சிறப்பு பரிகாரம். செவ்வாய் பகவான் வழிபாடு. செவ்வரளி அல்லது சிவப்பு மலர்கள் அர்ப்பணம். சிவப்பு துணி அல்லது செம்பு தானம். இன்றைய நாளுக்கு துணிச்சல் மற்றும் வெற்றி தரும். 20 ஜனவரி 2026 தைரியம், பொறுமை மற்றும் நேர்மை இன்றைய நாளை வெற்றி மற்றும் நிலைத்தன்மை நிறைந்த நாளாக மாற்றும். இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்.